வெண்கடுகு வாங்கி சாம்பிராணி புகை போட்டு வீட்டு ஃபுல்லாக காட்டுங்க. உங்ககிட்ட என்ன நகை இருக்குது, வெள்ளியில் என்ன இருக்குது, தங்கத்தில் என்ன இருக்குது, இதை ஒரு டேபிள் மேலே வச்சுருங்க. இதை வச்சு மருதாணி இலை, வெண்கடுகு, கட்டி சாம்பிராணி, கற்பூரம், முடிஞ்சால் பச்சை கற்பூரம், கொஞ்சம் நெய், நவதானியங்கள் கிடைக்கும்னா நவதானியங்களும் போட்டு 3 முறை இதுக்கு நீங்கள் சாம்பிராணி காட்டுங்க. பெருகும். இதை செய்யறதுக்கு டைமிங் இருக்குன்னா குளிகை நேரத்தில் செய்யுங்க. குளிகை நேரத்தில் செஞ்சீங்கன்னா சனியும் பெருகும், குளிகையும் பெருகும். அப்போ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்கு நீங்கள் ஒரு சக்தி கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு 2 கோல்டு காயின் வச்சுருக்கீங்களா, ஒரே மாதத்தில் 3வது கோல்டு காயின் ஆகும். அடுத்த மாதம் 4 ஆகும். இதுதான் குட்டி போடுறது. பணம் பெருகிட்டே இருக்கும். தொழில், ஒரு ஆட்டோ வச்சுருக்கீங்களா, உங்கள் ஆட்டோவுக்கு பூஜை பண்ணுங்க. கண் திஷ்டி முதல்ல தடையை வெளியே எடுத்துடணும். மாலை வாங்கி போடணுங்க. உங்கள் ஆட்டோவாக இருந்தாலும் சரி, அதான் நம்ம தெய்வம். ஆட்டோவுக்கு வழிபாடு, நீர் பூசணிக்காய், சாம்பிராணி புகை காட்டுறது, இது பண்ணணும். இது பண்ணிட்டா ஒரு ஆட்டோ இருக்கிறது இன்னொரு ஆட்டோ. தொழில் விருத்தி. இதை தொடர்ந்து செய்யணும். உங்கள் வீட்டில் மேற்கு மூலையில் இந்த அணிகலன்களை வைக்கிறது ரொம்ப நல்லது. சனி தொழில்காரகன், சனி மந்தக்காரகன், சனி ஆயுள்காரகன், இதெல்லாம் விட சனி உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறத பொறுத்து உங்களுக்கு பலாபலன்கள் மாறும். இப்போ லக்னத்திலே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் துறவிகளுக்கு உதவி பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். 2வது கட்டத்தில் சனி இருக்கிறார் அப்படின்னா சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அந்த எண்ணெய் தேய்க்கிறது உங்கள் நெற்றிக்கு வராமல் பார்த்துக்கணும். 3ல் சனி இருக்குது அப்படின்னா உங்கள் கதவில் 3 சின்ன ஆணி அடித்து மேலே மடக்கி விடணும். 4ல் சனி இருக்குது அப்படின்னா எள்ளு கொஞ்சம் சாப்பாடில் கலந்து காகத்துக்கு நீங்கள் தானமாக வைக்கணும். 5ல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சனி 5ல் இருந்தால் உங்கள் வீட்டுக்கு மேற்கு மூலையில் இந்த அணிகலன்கள், தங்கம், வெள்ளி, வைரம் எதுவாக இருந்தாலும் மேற்கு மூலையில் வைக்கணும். ஒரு சித்தர் படம் இருந்துச்சுன்னா உங்கள் நட்சத்திரத்திற்கு என்ன சித்தரோ அந்த சித்தரையும் வச்சு அவர்களை வழிபாடு பண்ணுறது செல்வ வளம் பெருகும். 6ல் சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 6ங்கிறது ஒரு கடன் நோய் எதிரி. அப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கருப்பாக இருக்கக்கூடிய விலங்கு, கருப்பாக இருக்கிறது எல்லாமே சனி பகவானுடையது. அதனால கருப்பு ஆடு தானம் பண்ணுங்க. பசு மாடு இருக்குதா, கருப்பு கலந்து இருக்குதா, அகத்தி கீரை கொடுங்க. நாய் இருக்குதா, பிஸ்கெட் போடுங்க. பூனை இருக்குதா, பால் ஊற்றுங்க. விலங்குகளுக்கு உதவி பண்ணுங்க. 7ல் இருக்குதா, உங்கள் வீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. இந்த பாத்ரூம் சைடு பார்த்தீங்க அப்படின்னா பாசியெல்லாம் அண்டியிருக்கும், ஒட்டரை கட்டியிருக்கும், இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. 8ல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா ஒரு சொம்பில் நல்லா நிறைஞ்ச தண்ணி எடுத்து வீட்டை பூட்ட போகிறோம். இப்போ பூட்டிட்டு வெளியே போகிறீங்கன்னா ஒரு சொம்பு நிறைய தண்ணி உங்கள் வாசலில் வச்சுட்டு போயிட்டு வாங்க. உங்கள் வீட்டுக்கு எந்த துஷ்ட சக்தியும் உள்ளே வராது. இந்த மந்தம் உங்கள் வீட்டுக்குள்ளே வராது. 9ல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கண் பார்வை இல்லைன்னா ஊனமுற்றவர்கள், இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுங்க. இந்த தோஷம் நீங்கள். 10ங்கிறது தொழில் ஸ்தானம். 10ல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையை. படிக்கிற குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்க, படிப்புக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை ஆக்டிவேட் பண்ணுங்கள். பறவைகளுக்கு தண்ணீர் வைங்க. காகத்துக்கு தவறாமல் சனிக்கிழமை சாதம் வைங்க. இந்த பட்சிகளுக்கு நீங்கள் தண்ணீர் வைக்கிறது தொழில் விருத்தியை கொடுக்கும். 11ல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 11ல் சனி இருக்குது அப்படின்னா வயதான அந்த முதியோர் இல்லமர்கள் அவர்களுக்கு வஸ்திர தானம் பண்ணுங்க. பண்ணினீங்கன்னா நல்லது. கருப்பு உடை தானம் பண்ணுறது நல்லது. கருப்பு, டார்க் நேவி, டார்க் ப்ளூ, எனி ப்ளூ, இதை தானமாக கொடுக்குறது நல்லது. 12ல் உங்கள் ஜாதக கட்டத்தில் சனி இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. 12 பாதாம் பருப்பு ஒரு கருப்பு நிற துணியில் சுற்றி உங்கள் வீட்டில் எந்த ரூமில் சூரிய ஒளி உள்ளே வரலையோ அந்த ரூமில் வச்சுருங்க. 12ல் இருந்தால் 12 பாதாம் பருப்பு கருப்பு துணியில் சுற்றி அந்த இடத்துக்கு வச்சுட்டிங்கன்னா இப்போ சனியால் எந்த பாதிப்பெல்லாம் உங்களுக்கு வருதோ நீங்கிடும். குளிக்கும்போது கூட கருங்கல் இருக்கு இல்லையா, சின்னதாக ஒரு பெண் எடுத்து தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற இந்த சனிங்கிற இருள், மந்தம், இது எல்லாமே உடம்பை விட்டு வெளியே போயிடும்.